Hello ladies and gentlemen, welcome to Journey with Marudu. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா how to develop strong character. ஸோ நைஸ் கைல இருந்து எப்படி நீங்க ஸ்ட்ராங் காயா மாறுறது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற அந்த நைஸ் கை கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணிட்டாவே போதும், நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ரிமூவிங் ப்ளீசிங் பிஹேவியர். ப்ளீசிங் பிஹேவியர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது, அடுத்தவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றது, அடுத்தவங்க கிட்ட லவ்க்காக பெக் பண்றது. ஸோ இதுதான் ப்ளீசிங் பிஹேவியர். அடுத்தவங்க கிட்ட நீங்க வேலிடேஷன் தேடிட்டே இருப்பீங்க, அடுத்தவங்க வந்து உங்களுக்கு நல்லவன் அப்படின்னு சொல்லணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒர்க் பண்ற ஒரு பிளேஸ்ல வந்து கோவொர்க்கர் அவனுடைய வேலையை உங்ககிட்ட கொடுப்பான், அதை வந்து நீங்க ரெஃப்யூஸ் பண்ண மாட்டீங்க. சரி கொடு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி செய்வீங்க. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இருந்தாலும் அவனுக்காக செய்வீங்க. அவன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற தாட்ல நீங்க செய்வீங்க. ஸோ உங்களை அவன் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லணும்னு நீங்க நினைப்பீங்க. அது வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு கேரக்டர். ஸோ இதுதான் வந்து ப்ளீசிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க ரிமூவ் பண்ணும். அந்த கோ ஒர்க்கர் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டான். நீங்க நைஸ் காயா இருக்கிறதுனால தான் அவன் வந்து உங்ககிட்ட ஹெல்ப்பே கேட்கறான். நீங்க ஹெல்ப் பண்றது தப்பு கிடையாது, அவன் யூஸ் பண்றான்னு தெரியாம நீங்க ஹெல்ப் பண்றதுதான் தப்பு. சம்டைம்ஸ் உங்களுக்கு அவன் யூஸ் பண்றான்னு தெரிஞ்சிருந்தா கூட ரெஃப்யூஸ் பண்ணாம சரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், நாளைக்கு ஏதாவது பண்ணுவான் அப்படின்ற தாட்ல நீங்க பண்ணுவீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. அவன் கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ அந்த கேரக்டர் நீங்க மாத்திக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா இருக்காரு. அவர் வந்து அவருடைய பையனை வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்க்கிறாரு. அவர்கிட்ட மணி எதுவுமே இல்லை, ரொம்ப போரா இருக்காரு, பாவர்ட்டியில இருக்காரு. பட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்க்கிறாரு, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டிடுறாரு. அது வந்து பையன் வந்து ஃபியூச்சர்ல நல்லா வரணும் அப்படின்றதையும் தாண்டி மத்தவங்க வந்து அவருக்கு வேலிடேஷன் கொடுக்கணும், பரவாயில்லையே நல்ல அப்பாவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க சொல்லுன்றதுக்காக அந்த விஷயத்த பண்றாரு. சோ இந்த விஷயம் தான் வந்து நைஸ் காய் கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த ப்ளீசிங் பிஹேவியர் வந்து ரிமூவ் பண்ணணும். நீங்களா இருந்தாவே அந்த ப்ளீஸ் பண்ற அந்த பிஹேவியர் வந்து போயிடும் உங்களை விட்டு. ப்ளீசிங் பிஹேவியர் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 ட்ரிக்ஸ் இருக்கு. ஸ்பெண்டிங் டைம் அலோன். நீங்க வந்து உங்களை தனிமைப்படுத்திக்கணும். நீங்க தனியா இருக்கும்போது எது உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணணும். சோ அப்படி பண்ணும்போது நீங்க அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணவே மாட்டீங்க, இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டீங்க. நிறைய விஷயம் கத்துக்குவீங்க, நிறைய படிப்பீங்க, நிறைய ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்தவங்க கிட்ட அந்த ஹாப்பினஸ் நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேக்கிங் கேர் ஆஃப் அவர் செல்ஃப். நம்மளை வந்து நம்ம ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். அடிக்கடி ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டே இருக்கும். அடுத்தவங்க நம்மளை ஒர்த்து அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்ம நம்புவோம். ஸோ நமக்கே நம்மளை வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணலாம், ஜிம்முக்கு போகலாம், அப்புறம் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடலாம், நல்ல ட்ரெஸ் வந்து வேர் பண்ணலாம், நல்ல ஷூ வேர் பண்ணலாம், நல்ல ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க மிரர் முன்னாடி போய் நின்று உங்களை பார்க்கும்போது நீங்களே உங்களை லவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா, அது வரும்போது கண்டிப்பா எல்லாருமே உங்களை லவ் பண்ணுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி கண்ணாடி முன்னாடி போயிட்டு உங்களை நீங்க அழகா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ட்ரிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரிக். ஸோ உங்களை நீங்க நல்லா பார்த்துக்குங்க. தேர்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ். உறுதிமொழி. நீங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய இன்வென்ஷன் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒண்ணு நினைச்சிட்டே இருக்கும்போது இந்த யூனிவர்ஸ் வந்து விண்ணையும் மண்ணையும் பொழந்துட்டு வந்து உங்களுக்கு நடத்தி காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க ஒண்ணு, நான் வந்து ஆக்டர் ஆவேன், நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், பெரிய பொலிட்டிஷியன் ஆவேன் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ அந்த பெஸ்ட், அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் காய், உலகத்திலே நான் தான் சிறந்த மனுஷன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது நீங்க ஒரு நாள் அதுவாகவே மாறிடுவீங்க. அதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால ஒரு விஷயத்த வந்து இமேஜின் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பா அதுவா ஆயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஆக்டரா ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து மைண்டுக்குள்ள ரீல் ஓடிட்டே இருக்கணும். ஒரு தேட்டர்ல ஹீரோ என்ட்ரி சீன் வருது, அது நீங்க தான். அது நீங்க வரீங்க, அப்ப எல்லாருமே உங்களுக்காக வந்து கத்துறாங்க, ஸ்கிரீம் பண்றாங்க, தலைவா தலைவான்னு. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப் ஆகும் இல்லையா, அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணும். அப்படி கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுவா மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியனா மாறணும், ஒரு சிஎம் பிஎம்மா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களால நினைக்க முடியுதா மைண்ட்ல? ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல வந்து அது இமேஜின் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுவா மாறிடுவீங்க. இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பா உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்தும். லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஃபோர்த் ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவீலிங் அவர் செல்ஃப். நீங்க வந்து உண்மையா இருக்கணும், எதையுமே ஹைட் பண்ணக்கூடாது, ஓப்பனா பேசிடணும். ஸோ அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணி நிறைய வந்து பொய் சொல்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பெட்ரோல் பங்க்ல வேலை செய்றீங்களா, போய் சொல்லிடுங்க. நீங்க லவ் பண்ற பொண்ணு கிட்ட சொல்லுங்க, ஆமா நான் பெட்ரோல் பங்க்ல தான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க கோயம்பேடு மார்க்கெட்ல மூட்டை தூக்குறாளா, நீங்க போய் சொல்லுங்க, ஆமா நான் மூட்டை தான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ நீங்க வந்து பொய் சொல்லி எதையுமே ஹைட் பண்ணாதீங்க.
நீங்க உண்மையை சொல்லி அவங்க உங்களை லவ் பண்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரிய வந்தா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு பான் அடிக்ஷன் இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி பான் அடிக்ஷன் இருக்குன்னு. அவன் வந்து உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுப்பான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. உங்க லவர் கிட்ட போய் சொல்லுங்க நான் வீக்லி ஒன்ஸ் வந்து சரக்கு அடிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அவன் வந்து மந்த்லி ஒன்ஸா மாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டிப்ஸ் கொடுப்பா. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க நான் வந்து நிறைய பேட் ஹேபிட் இந்த பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க வந்து கொஞ்சம் குறைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க உண்மையை சொல்லும் போது அவங்க கண்டிப்பா உங்களை லவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் உண்மை. உங்களை வந்து ஓப்பனா வந்து ரிவீல் பண்ணுங்க. நீங்க இப்படி இருந்தா யாரையுமே வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து நீங்களா இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபுட் டெலிவரி பாயா இருக்கலாம், ராபிடோ, ஊபர் அந்த மாதிரி ஓடுற ஆளா இருக்கலாம். நீங்க கோயம்பேடு மார்க்கெட்ல மூட்டை தூக்குறவங்களா இருக்கலாம், பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போறவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னவா இருந்தாலும் அடுத்தவங்க வந்து லோவா நினைச்சிருவாங்கன்னு என்னைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க உழைச்சாதான் உங்களுக்கு சோறு. அடுத்தவங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு போட போறது கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்து நீங்களா இருங்க. நீங்க யாருன்றத ஓப்பனா சொல்லுங்க. நான் இதுதான், இங்க தான் இருக்கேன், நான் இதுதான் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்றாங்களோ பண்ணலையோ ஸோ அதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க வந்து நீங்களா இருங்க. அதுதான் சொல்ல வரேன். இந்த 4 ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நைஸ் கேர்ல இருந்து கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்ல இருந்து எப்படி ஆல்பா மேல மாறுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி ஆல்பா மேல்லாம் என்ன, ஆல்பா மேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோ. ஸோ அதை போய் பாருங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷனான லைஃபுக்கு தேவையான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ரெகுலரா உங்களுக்கு வரும். குட் ஆர் பேட் எனி கமெண்ட்ஸ், ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க, நான் வந்து படிக்கிறேன். அதுக்கான முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஸோ மச்.